கீழே தவறி விழுந்து மூதாட்டி இறந்துவிட்டதாக நினைத்த உறவினர்களுக்கு நடந்தது கொலை என்பது தெரிய வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே திருவள்ளூர் நகரைச் சேர்ந்த 84 வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியை ஜீவரத்னம். இவருக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் இருந்து வரும் நிலையில் 3 பிள்ளைகளும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கணவரை இழந்த ஜீவரத்னம் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். கடந்த 24ஆம் தேதியன்று மூதாட்டியின் வீடு திறந்திருந்ததையும் நீண்ட நேரமாக வெளியே வராமல் இருந்ததையும் உணர்ந்த அக்கம் பக்கத்தினர் சந்தேகமடைந்து மூதாட்டி வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளனர். சமையல் அறையில் ஜீவரத்னம் இரத்த காயங்களோடு இறந்து கிடந்ததை பார்த்து அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மூதாட்டி கீழே தவறி விழுந்திருக்கலாம் என உறவினர்கள் நினைத்துக் கொண்டு அவரை அடக்கம் செய்ய முயன்றுள்ளனர். மூதாட்டியை குளிப்பாட்டிய போது அவர் அணிந்திருந்த 20 சவரன் தங்க நகைகள் மாயமானது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கழுத்து, கைகள் உள்ளிட்ட பகுதிகளில் போராடியதற்கான இரத்த காயம் இருந்ததையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது கொலையாக இருக்கலாம் என சந்தேகமடைந்த உறவினர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி பிரீத்தி தலைமையிலான காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் மோப்ப நாய் உதவியோடு வீட்டை சோதனை மேற்கொண்டனர். போலீசாரின் தீவிர விசாரணையில் நடந்தது கொலை என்பது உறுதியாகியுள்ளது. மூதாட்டியை கொலை செய்தது யார் என்பதை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.